நெட்ஃப்ளிக்ஸில் கர்த்தவ்யா அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு படம் வந்து ஹிந்தி படம். ஆனால் தமிழ் டப்பிங்கோட இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு படத்தோட நம்ம மெயின் ஆக்டராக நம்ம பார்க்கும்போது நம்ம சைஃப் அலி கான் நடித்த படம் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு சீனில் வர நடிப்பை பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுமே நமக்கு போர் அடிக்கவே கிடையாது. ஏன்னா ஒரு தரமான ஒரு படமாக இருக்கு. இப்போ உள்ள ஒரு கிரைம் த்ரில்லர் படம் எப்படி இருக்குமோ அப்படி நேர்த்தியாக அந்த படத்தை வந்து அழகாக சூப்பராக இந்த டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல நம்ம புல்கிட் அப்படின்னு ஒரு டைரக்டர். கண்டிப்பாக அவர்கிட்ட வாழ்த்து தெரிவிக்கிறேன். சரி, இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு படத்தில் வந்து 2 கதை அம்சமாக இருக்கு காமிக்கிறாங்க. என்ன ஒரு கதை அம்சம்னா, இந்த ஒரு படத்தில் வந்து 2 கதை அம்சமாக காட்டுறாங்க. எப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்காப்புல. நைட்டில் வந்து ஒருத்தர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்காண்டி போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ட்ரெயினில் வந்து பத்திரிகை நிபுணர் ஒரு லேடி ஒன்று வராங்க. அந்த லேடி ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம போலீஸ் அதிகாரி கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் வந்து பைக்கில் வந்து தெரியாத மர்ம நபர்கள் பைக்கில் வந்து 2 பேரும் வரானுங்க. 2 பேரும் வந்து அந்த பத்திரிகை நிபுணரை வந்து சுட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து இந்த துப்பாக்கி சூட்டு எதனால நடந்துச்சு, இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து விசாரணை போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா பெரிய ஒரு ரிப்போர்ட்டரை வந்து கொண்டதுனால ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் சஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு வேலை போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த உயர் அதிகாரிட்ட சொல்கிறாப்புல 7 நாளில் அவரை வந்து அவரை வந்து நான் கண்டுபிடிச்சி நான் வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு கதை ஒன்று போகும். எப்படின்னா, நம்ம ஹீரோவோட தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சான். இதை பார்த்தா இங்கே உள்ள அந்த கிராமத்தில் வந்து ஒரு வழக்கப்பட்ட ஒரு முறை ஒன்று இருக்கு. என்ன ஒரு முறைன்னா, ஆணவ கொலை. யாரெல்லாம் லவ் பண்ணி போகிறாங்களோ அவ்வளோலாம் கொண்டு குமிக்கிறதா அந்த ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. இது வந்து போலீஸே தடுக்க முடியாத அளவுக்கு ஆணவ கொலை வந்து அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு போகிறாங்களோ அவ்வளோக்குலாம் அந்த கிராமம் வந்து கொண்டுகிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம ஹீரோவோட தம்பி ஒரு கட்டத்தில் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோவோட அப்பாவே அவன் மகனை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த வேற ஒரு இடத்துக்கு வந்து பாதுகாப்பாக வச்சிருப்பாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவரு இந்த கொலை கட்டத்தை வந்து விசாரிக்கிறதுக்கு போறாப்புல. விசாரிக்க போகும்போது அந்த குற்றவாளி யாருன்னு சொல்லிவிட்டு தேடிக்கிட்டு போகும்போது அங்கே பார்த்தா ஒரு 16 வயசு பையன் அவன் தான் அந்த பத்திரிக்கையாளர் வந்து கொண்டிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியாது. இவனுக்கு வந்து 16 வயசு ஆகுது. ஆனால் 16 வயசு பையன் எதனால இன்னும் வந்து கொண்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் விசாரிக்க போகும்போது அங்கே பார்த்தா ஆனந்த்னு ஒரு கேரக்டர் ஒன்று காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு மத போதகராக இருக்காப்புல. அவரே அந்த சின்ன பையனை ஏவி விட்டு கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோட உயர் அதிகாரி ஒரு கட்டத்தில் வந்து அந்த குற்றவாளிக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஆதரவாகவே இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து இவனை எப்படியாச்சும் சின்ன பையனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து பாடு வரும்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையனை வந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்ற போகும்போது கூட இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியே அந்த சின்ன பையனை வந்து கொன்றான். அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ வந்து யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து போட்டு தள்ளிடுறாப்புல. போட்டு தள்ளினதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நம்ம ஹீரோவோட தம்பியை வந்து அவள் அப்பாவே ஒரு கட்டத்தில் வந்து கொண்டிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம். ஏன்னா பெத்த மகனை அவள் அப்பாவே ஒரு கட்டத்தில் வந்து கொண்டிருப்பாப்புல, ஆணவ கொலை பண்ணியிருப்பாப்புல. அதை பார்க்கும்போது ஃபுல்லாக நடந்துக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சைஃப் அலி கான் வந்து அப்பா ஒரு கட்டத்தில் போட்டு தள்ளிட்டு இந்த ஆணவ கொலையெல்லாம் நடக்கக்கூடாது, யாரெல்லாம் தப்பு பண்ணா யாரெல்லாம் அவ்வளோ தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்குது. நமக்கு ஒரு கட்டத்தில் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு சீனும் பார்க்குறதுக்கு எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காது காசு. எப்போட அந்த குற்றவாளி வந்து போடைப்பானுங்க பார்க்கும்போது எல்லாமே நமக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு படத்தில் நம்ம சைஃப் அலி கான் நான் இது வரைக்கும் அவர் படம் எந்த ஒரு படம் தான் நான் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு படம் வந்து பார்த்தேன். ஸோ அவர் ஆக்டிங் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக நினச்சி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக தமிழ் டப்பிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மிச்சபடி இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான